உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன வசந்தி சொல்லு. சின்ன பொண்ணு, இத்தனை வருஷமா நீ சின்னத்தோரைய மறக்காம வச்சிருக்கல, அதே மாதிரி உன்னை சின்னத்தோரை மறக்காம வச்சிருப்பாரா? என்ன நீ இப்படி கேக்குற? நான் எப்படி அவரே நினைச்சுன்னு இருக்கணும், அதே மாதிரி தான் அவரும் என்னையே நினைச்சுன்னு இருப்பாரு. அப்படி இருந்தா நல்லதானே சின்ன பொண்ணு. எங்க இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் ஒரு வாரம் பேசல பாக்கலனாலே நீ யாருன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி பசங்க இப்ப இருக்கிறது. வசந்தி, யாரு வேணா அந்த மாதிரி இருக்கலாம், ஆனா சின்னதூரை மட்டும் அந்த மாதிரி இருக்க மாட்டான் வசந்தி, நான் நம்புறேன். என்ன இது, நம்மளே வந்தாச்சு, ட்ரெயினும் வந்துட்டு இருக்கும் போல. அவங்கள இன்னும் காணவே காணோம். கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம் வராங்களான்னு சொல்லிட்டு. வாங்க மச்சான், வாங்க தங்கச்சி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்க நல்லா தான் இருக்கோம். நல்லா இருக்கேனே, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களா? இல்லம்மா தங்கச்சி, அவங்க இன்னும் வரல. எங்க பசங்களை காணோம்? பசங்க இங்கதான் இருக்காங்க, வருவாங்க இப்போ. என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? அட சின்னத்தோரி அண்ணி, ஆளே தெரியல, அடையாளமே இல்லாத வளர்ந்துட்டேன். மாமா, நான் அப்படியே இருக்க மாட்டேன்ல, வயசுக்கு ஏத்த மாதிரி நானும் வளர்ந்துருப்பல்ல. ஆமா ஆமா, எங்க ரேவதி வரலையா? அவளா மாமா, அதோ வரா பாரு. ஆமா ரேவதி, அட ஆளே அடையாளம் தெரியாத இருக்கியே. சின்ன வயசுல பாவாடை சட்டை மாட்டிக்கின்னு குடுகுடுன்னு ஓடுவேன், அப்ப பார்த்தது உன்ன. என்ன அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, பாக்குறதுக்கு அப்படியே ராதிகா மாதிரியே இருக்கு. அங்கிள், நான் ஒன்னும் ராதிகா மாதிரி எல்லாம் கிடையாது. அவதான் என்ன மாதிரி வேணா இருப்பா. சரி சரி, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். மச்சான், உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஏன் கார் ஓட்ட தெரியுமான்னு கேக்குற? நான் சிட்டில இருக்கிறேன், எனக்கு கார் ஓட்ட தெரியாதா என்ன? இல்ல மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால நாங்க போகணும். இப்போ உங்கள்கிட்ட போய் வீட்டுல விட்டு நான் போனோம்னா எனக்கு டைம் ஆயிடும். அதான் நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா நான் வேலையை முடிச்சுட்டு பின்னாடி வருவேன். மாமா, நீங்க போயிட்டு வேலையை முடிச்சிட்டு வாங்க, நாங்க வீட்டுக்கு போறோம். சரிப்பா, சரி சரி மச்சான், நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க, நான் கிளம்புறேன். என்னம்மா இது, இந்த ஊர்ல வந்து இறங்கின உடனே ஒரே வெயிலா இருக்கு, ஒரே வேர்வையா விழுதுது. எனக்கு சுத்தமா செட் ஆகலமா. இங்க பாருமா ரேவதி, நம்ம இங்கேயே இருக்க போறோம், 2-3 நாள் தானே இருக்க போறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. என்னம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ஏதோ இருக்கிறேன், பாப்போம். சரி அம்மா, வாங்க நம்ம எல்லாம் கிளம்பலாமா? சரி சின்னத்தோரை, கிளம்பு போலாம். அப்பா, இந்த ஊரெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அமைதியா இருக்குல்லப்பா. அமைதியான ஊரு, அமைதியான ஜனங்க. இந்த ஊர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா. ஆமா சின்னத்தோரை, இந்த ஊரு யாருக்கு தான் பிடிக்காது சொல்லு. சின்னத்தோரை, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த ஊர்ல முக்காவாசி நிலம் உங்க அப்பாவதுதான். ஏப்பா, இந்த ஊர்லயே முக்காவாசி நிலம் நம்மளது தானா? ஆமாப்பா, இந்த ஊர்ல நம்மளுக்கு நிறைய நிலம் இருக்குது. அப்புறம் ஏப்பா இந்த ஊரை விட்டு நம்ம போனோம்? இங்கே இருந்திருக்கலாம்ல, நிறைய நிலப்பலங்கு, வீடு எல்லாமே இருக்கே. எல்லாமே உங்களுக்காக தான், உங்க படிப்புக்காக தான் இந்த ஊரை விட்டு நாம போனோமே. அப்பா, நல்ல வேலை பண்ணீங்க இந்த ஊரை விட்டு போறதுக்கு, இல்லைன்னா இங்கெல்லாம் இருந்திருக்கவே முடியாது. சரிப்பா, நம்ம நிலப்பலங்கெல்லாம் இத்தனை வருஷமா யார் பார்த்துன்னு இருக்காங்க? இல்லைன்னா அப்படியே தான் கிடக்குதோ? இல்லப்பா, அதுக்கெல்லாம் பாத்துக்க என்னோட உயிர் தோழன் இருக்கான். அவன் தான் நம்ம வீட்டு நிலப்பலம் எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கான். அப்படியா? சரிப்பா சரிப்பா. வசந்தி, அங்க பாருடி, எதிர கார் வருது, அதுவும் ஃபாஸ்டா வருது பாரு. நீ கவலைப்படாத, வா சின்ன பொண்ணு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். என்ன சின்ன பொண்ணு, ஓட்ட தெரியாதுன்னு நினைச்சேன் என்ன? நான் உன்னை விட சூப்பரா ஓட்டுவேன், தெரியும்ல. தெரியும்டி, அங்க பாருடி, பக்கத்துல வந்துருச்சு வண்டி. பிரேக்க பிடிடி, பிரேக்க பிடி. சின்ன பொண்ணு, பிரேக்க பிடிக்க முடியல. என்னடி சொல்ற, பிரேக்க பிடிக்க முடியலையா? அட யாரு இவங்க, என்ன நேரம் வராங்க? ஏங்க ஓரமா போங்க, ஏங்க. அட யாருமா நீ, ஓரமா போமா, வண்டியில வந்து இடிக்க போறீங்க, ஓரமா போங்க. ஐயோ சின்ன பொண்ணு, போச்சடி, புடிச்சுக்கடி. அம்மா, என்னை காப்பாத்து, நான் பெத்த மவனே. ஐயோ பறக்குறாளே. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, என்னால ஒண்ணும் முடியலம்மா. நான் பெத்த மவளே, உனக்கு இந்த நிலைமையா? அடி பாவி, நான் அப்பே சொன்னனே, கேட்டியா? அந்த பிரேக்க போட்டிருந்தா இம்மா பிரச்சனை தேவையாடி. ஐயோ, முட்டி கைகளெல்லாம் பேத்தாச்சே. பொண்ணு, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? அதான் வண்டி வருதுன்னு தெரியுதுல்ல, பிரேக் போட்டு ஓரமா நிறுத்தினா என்ன? இங்க பாருங்க, நான் பிரேக் தான் போட்டேன், ஆனா அது பிடிக்கவே இல்லை. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. இங்க பாருமா, நீ என்னதான் வண்டி ஓட்டுற சொல்லு. ஓட்ட தெரிஞ்சா ஓட்டிக்கணும் வரணும், இல்லையா நிறுத்தி தள்ளிக்கணும் வரணும். பாரு, இப்ப உன்னால நாங்களும் வந்து கீழே விழுதோம்ல. ஏங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க, கேளுங்க. ஏமா, உங்களுக்கெல்லாம் யாருமா லைசன்ஸ் கொடுத்தது? வண்டி ஓட்ட தெரியாத நீங்க ஏமா வண்டி ஓட்டியாந்தீங்க? இங்க பாருங்க அங்கிள், எங்க மேல மட்டும் தப்பு கிடையாது, உங்க மேலேயும் தான் தப்பு. எங்க வண்டி தான் பிரேக் பிடிக்கலன்னு தெரியுதுல, நீங்களாச்சும் நிறுத்திக்கலாம்ல. என்னம்மா நீ வண்டி இடிச்சதும் இல்லாத நீ என்ன இப்படி பேசுற? நீ வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. வசந்தி, இப்படி வா. என்னங்க நீங்க மட்டும் சரியா வந்தீங்களா வண்டியை ஓட்டிக்கின்னு? நீங்களும் தான் ராங்கா வந்தீங்க. அவதான் தெரியாத வந்து இடிச்சிட்டேன்னு சொல்றாள்ல, அதை விட்டுட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்றீங்க. வாங்க, நானும் வரேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நானும் நின்று பார்த்துட்டு இருக்க, நீங்க விட்டா ஓவரா பேசிட்டு போறீங்க. இங்க பாருங்க, இது சின்ன ரோடு, இது ஒதுங்கி போக கூட முடியாது, நின்னுதான் போக முடியும். உங்க மேலே தப்புக்குது, எங்க மேலே தப்புக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? 2 பேருமே தானே விழுந்தோம். நீங்களும் விழுந்தீங்க, நாங்களும் விழுந்தோம். நீங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன் போறீங்களோ போங்க, எங்க போய் சொல்றீங்களோ சொல்லுங்க, நாங்களும் சொல்றோம். யார் மேல தப்பு இருக்குதுன்னு அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். ஏங்க, இவங்க கிட்ட நம்ம பேசுறதை விட வாங்க நம்ம போவோம். இவங்க எல்லாம் அப்படிதான், வாங்க கிளம்புவோம். ஆமா, நாங்கெல்லாம் அப்படித்தான். நீங்க மேல இருந்து கீழே இறங்கிக்கிறீங்க, போங்க.
ஏய் வசந்தி நீ ஏன் சோகமா இருக்க சொல்லு. என்னடி நான் என்னடி வேணும்னாடி போய் இடிச்சேன், அவங்களும் விழுந்தாங்க நம்மளும் விழுந்தோம். இங்க பாரு வசந்தி, இருக்கிறதே ஒரு ரோடு, அதுவும் ஒத்தையடி பாதை தான், சின்ன வழி. அதுக்காக நம்மளும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம வண்டி பிரேக் பிடிக்கல, அவங்களாவது நின்று இருக்கணும், அவங்களும் நிக்காம வந்து இடிக்கிறாங்க. ச்சே, நம்ம மூடே அப்செட் ஆயிடுச்சு. சரி வசந்தி, எங்கேயாவது உனக்கு அடிபட்டு இருக்கா? இல்லடி எனக்கெல்லாம் ஒரு அடி இல்ல, வண்டிக்கு தான் ஏதாவது விழுந்திருக்குமான்னு தெரியல. சரி நம்ம பாத்துக்கலாம், வா கிளம்புவோம். எங்கடி வீட்டுக்கா? வீட்டுக்கா? என்னடி மறந்துட்டியா? நம்ம சின்னத்துறையை பார்க்க போறோம்ல. அடி பாவி, இவ்வளோ தூரம் விழுந்து உயிருக்கு போராடி ஏந்திருக்கிறோம், அப்பயும் உனக்கு சின்னத்தோரைய பார்த்துதான் ஆகணுமா? வசந்தி அப்படிலாம் சொல்லாத வசந்தி, அவனுக்காக வந்துட்டோம், போய் கொஞ்ச தூரம் தானே, பார்த்துட்டு போயிடலாமே. சரி வரலன்னா விடவா போற, வரேன். என் வசந்தின்னா வசந்தி தான், அதனால தாண்டி நீ எனக்கு உயிர் தோழி. போலாம் போலாம். எம்மா இந்த புடவையில நான் எப்படி இருக்கேன்? ராதிகா என் மவளானி, இந்த கருப்பிக்கு பிறந்த செவப்பியானி, இந்த புடவையில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படியாம்மா, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நான் தான் கருப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நான் கவலைப்பட்டிருக்கேன் தெரியுமா? நீ இப்ப செக்கச்செவேர்னு கலரா இருந்து இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்குது. உன்னை மட்டும் மாப்பிள்ள வந்து பார்த்தா உன் அழகுல உன்னை கொந்திக்கிட்டு போயிடுவா பாத்துக்க. எம்மா அதெல்லாம் இருக்கட்டும், சின்னதர மாமா வராருல, அவருக்கு பிடிக்குமா? பிடிக்குமாவா? உன்னை ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க, அவ்வளவு அழகா இருக்கிற இன்னைக்கு நீ. ஆமா, மாப்பிள்ளைய விட்டு நீ ஏன் சின்னதர மாமாவை கேக்குற? இல்லம்மா சும்மா தான் கேட்டேன், ஏன்னா ரொம்ப நாள் விட்டு வராங்கல்ல, பாக்குறாங்கல்ல, அதுக்காக கேட்டேன். சரி சரி, எங்க உங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு வர போனாரு, அவரையும் காணா அவங்களையும் காணா, எங்க இருக்காங்கன்னு வேற தெரியலையே. மா கார் சத்தம் கேக்குதுமா, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வாங்கம்மா வெளியே போய் பார்க்கலாம். ஆமாண்டி ஆமாம்மா, வெளியில போய் பார்க்கலாம். வாங்கண்ணே வாங்க வாங்க, நீ எப்படி இருக்கீங்க? வரமா தங்கச்சி, வரேன். நாங்க நல்லா தான் இருக்கிறோம். வா சின்னதோர, வா ரேவதி, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா தான் அத்தை இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஏய் சின்ன பொண்ணே, என்ன இது, நம்மள வண்டியில இடிச்சவங்க எல்லாரும் ராதிகா வீட்ல இருக்காங்க. அதாண்டி எனக்கு ஒன்னும் புரியல. ஏய் வாடி போயிடலாம், இவங்க கண்ணுல மாட்டினா தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு தாண்டி வரும். ஏய் இருடி, ராதிகா வீட்டுக்கு வந்திருக்காங்க, கொஞ்ச நேரம் இருடி, யாரு என்னன்னு பாத்துட்டு போவோம். ஏன்டி இப்படி பண்ற? என்னன்னாச்சு, எல்லாரும் மூஞ்சி ஒரு மாதிரி பாக்க இருக்கு. அட அதையம்மா கேக்குற, வர வழியில பெரிய பிரச்சனை, வா உள்ள போய் பேசுவோம்.